Happy morning students. நான் உங்கள் தனமிஸ். டுடே கிளாஸ் காமர்ஸில் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படி 19th சாப்டர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அந்த 19th சாப்டரில் லாஸ்ட் கிளாஸில் மைக்ரோ என்வரான்மெண்ட்டு, அதாவது எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்டில் மைக்ரோ என்வரான்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேக்ரோ என்வரான்மெண்ட்டு அதுதான் பார்க்கணும். இப்போ அதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணுவோம். ஓகேயா, அது பிஸ்னஸ்னுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது ஓவரால் என்விரான்மெண்ட்டோட தன்மையை சார்ந்திருக்கிறது. ஏனென்றால் இவை கட்டுப்படுத்த முடியாத ஃபேக்டர்ஸ் ஆகும். ஓகேயா, ஏன்னா அந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஃபேக்டர்ஸ் ஆகும். அதை பிஸ்னஸுக்கான மகத்தான சான்சஸ் வாய்ப்புகளையும் வழங்குகின்றன. மேலும் வியாபாரத்திற்கு அதே சமயம் வியாபாரத்திற்கு தீவிரமான அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்தியது. அதாவது என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபேவரபுளான ஒரு சுச்சுவேஷனையும் கொண்டு வரும், அதே சமயம் அச்சுறுத்தலான ஒரு இது நிலையையும் ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறாங்க. ஓகேயா, இதில் நிறைய அதாவது பழமையான பொதுவான என்விரான்மெண்டலை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் பேஸ்ட் ஆன் தி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அதாவது வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், வளருகின்ற நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இந்த அதனுடைய நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் அந்த அங்கே உள்ள தனிநபர்களுடைய வருமானம் ஆகியவற்றினுடைய அடிப்படையில் உலகெங்கிலும் உள்ள இந்த நாடுகளை இதில் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த குரோத்தில் வளர்ச்சி திட்ட அடிப்படையில் இந்த எக்கனாமிக்கல் இதில் இயல்பில் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ நான் அதனோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Many of these developed nations have successfully integrated the computer-based technologies with their existing business. Developing nations like India, China, Brazil, Mexico or middle-income economics are characterized by low to moderate industrial growth. The inequality in distribution of income, high population, low standard of living and slow absorbing of technology under developed nations are low income economics with a very low degree of technology adoptions and a very poor standard of living. The developed nations கம்ப்யூட்டர் பேஸ்டு டெக்னாலஜிஸ்னால் வெற்றிகரமாக செயல்படுகின்றன, ஒருங்கிணைந்துள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதில் இந்தியா, சீனா, பிரேசில் அண்டு மெக்சிகோ போன்ற அந்த வளர்கின்ற நாடுகள். ஓகே, அதுவும் இந்த நடுத்தரமான இன்கம் உள்ள, அதாவது மிடில் இன்கம் உள்ள எக்கனாமிக்கல் பொருளாதார ஆதாரங்களை கொண்டுள்ள அந்த மிதமான தொழில்துறை, அதனுடைய வளர்ச்சி, நெக்ஸ்ட்டு அந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் அதனுடைய அப் அண்ட் டவுன்ஸ் ஏற்றத்தாழ்வு, அப்புறம் மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகள், மிக குறைந்த வாழ்க்கை தரம், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் லோ ஸ்டேஜஸில் உள்ள கண்ட்ரீஸ், மற்றும் டெக்னாலஜிஸ் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டுக்கிட்டு டெக்னாலஜிஸில் முன்னேறுகின்ற நாடுகள் போன்றவை எல்லாமே இந்த நாடுகளிலெல்லாம் பொதுவான தன்மைகளான இந்த இது உள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அந்த வளர்ச்சி கட்டத்தை அடிப்படையாக கொண்ட இந்த பொருளாதார இயல்பு உள்ளது. நெக்ஸ்ட் இந்த பின்தங்கிய நாடுகள் இருக்கு இல்லையா, லோ ஸ்டேஜஸில், அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த அளவிலான டெக்னாலஜிஸ். ஓகேயா, அது மிக குறைவான, அங்கே பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மிக லோவான ஸ்டேஜில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்ல வளர்ச்சி அடைந்த டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மிடில் ஸ்டேஜில் உள்ள அந்த நாடுகளாக, எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸ் நடுத்தர நாடுகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப லோ ஸ்டேஜஸில் எல்லா நாடுகளுமே இந்த என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன்ஸை பொறுத்து தான் அதனுடைய க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா த நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம், அதாவது எக்கனாமிக் சிஸ்டத்தினுடைய அமைப்பு முறையை பார்க்க போகிறோம். த எக்கனாமிக் சிஸ்டம் கேன் பி கிளாசிஃபைட் as த கேபிட்டலிஸ்டிக், socialistic and mixed economic. Capitalistic economic is free enterprises market where individual ownership of wealth is predominant. Socialist economics is a state controlled with a lot of restrictions on private sectors. Mixed economics is a combination of the both state owned and private sector ownership. Economic system is classified into socialist, capitalist and mixed economics. ஓகேயா, இப்போ கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா அது ஒரு நாட்டினுடைய ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அனைத்து விதமான ஃபேக்டர்ஸும் நெக்ஸ்ட்டு ப்ரைவேட்டாஸ் தனியார் நிறுவனங்களுக்கும் சொந்தமாக்கியுள்ளன. அதாவது நிர்வகிக்கவும் தனியார் நிறுவனங்கள் தான் அதை நிர்வகிக்கும். அது அந்த மாதிரி நிர்வகிக்க அரசு என்ன செய்கிறது, அனுமதி அளிக்கிறது. நெக்ஸ்ட்டு அது சோசியலிஸ்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது முழுக்க யாருடைய கண்ட்ரோல், அரசினுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாடுகளோடு செயல்படக்கூடியது. நெக்ஸ்ட் தேர்டு மிக்சட் எக்கனாமிக்கை பொறுத்தவரை அரசு துறையும் தனியார் துறையும் ஆகிய இரண்டும் பங்களிப்பு கொண்டு இணைந்துள்ள ஒரு எக்கனாமிக் சிஸ்டம். இது நம்ம செகண்டில் பார்க்குறோம். தேர்டு பார்த்தீங்கன்னா
இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் எ நேஷன், அதாவது வந்து பொருளாதார கொள்கைகள் இருக்கு இல்லையா, ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மானிட்டரி பாலிசி, ஃபிசிக்கல் பாலிசி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ட்ரேடு பாலிசி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி எக்ஸட்ரா ஆர் பார்ட் ஆஃப் த எக்கனாமிக் என்வரான்மெண்ட். அதாவது நல்லா பாருங்கள், இந்த மேக்ரோ என்வரான்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பொறுத்தவரை நம்ம எல்லா கண்ட்ரீஸினோட என்வரான்மெண்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் எதுக்கு ஃபேவராக இருக்கணும், அதை ஃபேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சிஸ்டம் பார்த்தோம். அதாவது எக்கனாமிக் சிஸ்டம்னா என்ன, 3 வகையான எக்கனாமிக் சிஸ்டம், கேபிட்டலிஸ்ட், சோசியலிஸ்ட், மிக்சடு பார்த்தோம் இல்லையா. இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா பாலிசி, அதாவது எக்கனாமிக் பாலிசிஸ், பொருளாதார கொள்கைகள். அப்போ அனைத்து பொருளாதார கொள்கைகளுமே மேக்ரோ தான் இல்லையா, பெரிய லெவலில் நடவருது. அந்த மேக்ரோ சைஸ் ஆஃப் பாலிசிஸ் எல்லாமே என்வரான்மெண்டல் சுச்சுவேஷனை பொறுத்து தான் அமைகிறது. அதாவது ஃபிசிக்கல் பாலிசியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ட்ரேடு பாலிசி, எல்லா பாலிசிஸுமே எக்கனாமிக்கலுடைய என்வரான்மெண்டல் பொருளாதார சுற்றுச்சூழலை வச்சு தான் அதனுடைய சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. அடுத்து ஃபோர்த்து பார்த்திங்கன்னா, தி எக்கனாமிக் இண்டீஸ் லைக் ஜிடிபி, ஜிஎன்பி, நேஷ்னல் இன்கம், பர் கேபிட்டா இன்கம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், ரேட் ஆஃப் சேவிங்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸட்ரா ஃப்ரம் ஆன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் என்வரான்மெண்ட். எக்கனாமிக்கில் வந்து இப்போ ஜிடிபி அப்படின்னா தெரியும், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், நேஷனல் இன்கம், நாட்டுடைய வருவாய். பர் கேபிட்டா இன்கம், தனிநபருடைய வருவாய். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னால் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு நாம் செலுத்தக்கூடிய பேமெண்ட்ஸ். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் சேவிங்ஸ். ஓகே, சேவிங்ஸ் வந்து ரேட் ஆஃப் சேவிங்ஸ் தான் பின்னாடி என்னவோ மாறும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் அது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து எதனுடைய இது அமைகிறது, எக்கனாமிக்கல் என்வரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அமைகிறது. எல்லாமே இந்த எக்கனாமிக்குடைய ஜிடிபி, ஜிஎன்பி, நேஷனல் இன்கம் எல்லாமே வந்து எக்கனாமிக்கல் என்வரான்மெண்டல் சுச்சுவேஷன், அதாவது சுற்றுச்சூழலை பொறுத்து தான் இது எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட், தி ஆர்கனைசேஷன்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அண்டு பேங்கிங் சிஸ்டம் ஹேஸ் ஏ கிரியேட்டர் இம்பேக்ட். ஃபைனான்சியல் மார்க்கெட்னா நம்ம ஏற்கனவே ஃபைனான்ஸ் இது படிச்சிருக்கோம் இல்லையா. ஃபைனான்சியல் மார்க்கெட்னா என்னென்ன, அதாவது இண்டஸ்ட்ரியல் துறை, இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டோடைய க்ரோத்து, மணி மார்க்கெட், பணம் புழங்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, அது எல்லாமே மணி மார்க்கெட்டு தான். அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்டு, மூலதன சந்தை. நெக்ஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லையா, இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து இது பத்திரங்கள், செக்யூரிட்டிஸோடைய மார்க்கெட் இல்லையா. இது எல்லாமே வந்து ஒரு சிறந்த பேங்கிங் சிஸ்டத்தோட, அமைப்பு முறையோட செயல்படக்கூடியது. ஓகேயா. அந்த சிறப்பான அபிவிருத்தி எல்லாத்தையும் வெளிப்பாடாக எது இருக்குது, என்வரான்மெண்டல் சுச்சுவேஷன் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்வரான்மெண்டலை பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்கெட், ஃபைனான்ஸ் மார்க்கெட் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து சோசியோ கல்ச்சரல் என்வரான்மெண்டல் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகேயா. எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா பொருளாதார கட்டமைப்பு அதான் பார்க்க போகிறோம். தி எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூட்ஸ் capital formations, investment patterns, composition of trade balance, occupational distributions of workforce and the structure of national output. அதாவது வந்து எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது கேபிட்டலுடைய ஃபார்மேஷன், உருவாக்கம், மூலதன உருவாக்கம், அப்புறம் மூலதன முதலீட்டு முறை, அப்புறம் வந்து என்னது இந்த பிஸ்னஸுடைய ஈக்குவலைசேஷன், சமநிலை. நெக்ஸ்ட் வந்து தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பினுடைய அளிப்பு மற்றும் தேசிய நாட்டினுடைய உற்பத்தியினுடைய ஸ்ட்ரக்சர். இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒன்று தான் இந்த பொருளாதார கட்டமைப்பு. இது வந்து எதை இது பண்ணியிருக்கு, எக்கனாமிக்கல் என்வரான்மெண்ட்டை சார்ந்து தான் இது எல்லாமே செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து சோசியோ கல்ச்சரல் என்வரான்மெண்ட். ஓகேயா. பிஸ்னஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் த சொசைட்டி. சோசியல் என்வரான்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த சம் டோட்டல் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சொசைட்டி இன் விச் த பிஸ்னஸ் இஸ் லொக்கேட்டட். சோசியோ கல்ச்சரல் என்வரான்மெண்ட் அப்படின்னா சமூக கலாச்சார சூழல். ஓகேயா. பிஸ்னஸுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சமூக கலாச்சார சூழல் அப்படிங்கிறது. ஓகே, அதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ பிஸ்னஸுக்கு சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருக்கும் இல்லையா. அப்போ சொசைட்டியோடைய இந்த சுச்சுவேஷன் வந்து எதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், பிஸ்னஸுக்கு சாதகமாக அமைந்திருக்கணும். அப்போ சமூகத்தினுடைய மொத்த அந்த ஃபேக்டர்ஸும் வந்து இது பிஸ்னஸுக்கு ஃபேவரபுளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து சமூகம் மற்றும் சமூக கலாச்சார சூழல் அது வந்து வணிக பிஸ்னஸ் வந்து என்ன செய்கிறது, பாதிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. Social and cultural environment of society affect the business. It is dynamic and includes the behavior of individuals, the role and importance of family, customs, traditions,
belief and values, religion and language, the ethical values, the literacy level and the social attitudes of the people of the society. The socio-cultural environment also includes the following. சொசைட்டியில் சோசியோ கல்ச்சரல் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பிஸ்னஸை பெரிய அளவில் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து தனிநபர் நடத்தையாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய பங்கு மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் மற்றும் பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய கல்ச்சர் இல்லையா, அது அப்புறம் சொசைட்டினுடைய வேல்யூஸ் மதிப்புகள், அப்புறம் ரிலீஜன் மதம் சம்மந்தப்பட்டது, மொழிகள் சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய எத்திக்கல்ஸ் அதாவது நெறிமுறைகள், அதனுடைய வேல்யூஸு மற்றும் எஜுகேஷன்ஸு, அதனுடைய சுச்சுவேஷன், இது எல்லாமே வந்து மக்களினுடைய சொசைட்டி சமூக மனப்பான்மையை மற்றும் சோசியோ கல்ச்சரல் என்வரான்மெண்ட்டு ஓகேயா போன்றவற்றை உள்ளடக்கியுள்ளன. இது எல்லாமே வந்து சோசியோ கல்ச்சரல் என்வரான்மெண்ட் சூழலின் காரணிகளாக சொல்லப்படுகிறது. அது என்னென்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷனல் அண்டு குரூப்ஸ், அதாவது வந்து சமூக நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய சமூக நிறுவனங்கள் மற்றும் குழுக்கள், இதெல்லாம் வந்து இந்த சோசியோ கல்ச்சரல் என்வரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம எக்கனாமிக்கல் இதில் வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணக்கூடியதான். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ப்ரிவலண்ட் இன் தி சொசைட்டி, அதாவது சமுதாயத்தில் பரவலான இந்த குடும்ப கூட்டமைப்பு முறையெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் மேரேஜ் அஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அதாவது பிஸ்னஸினுடைய வணிகத்தில் வந்து திருமணத்தின் பங்கு இல்லையா. ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா அதனால் எவ்வளோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து சான்சஸ் கிடைக்கும் இல்லையா. பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டை கட்டுறவனுக்கு, ஃப்ளவர்ஸ் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லையா, நெக்ஸ்ட் வந்து அந்த சாப்பாடு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு, இதெல்லாமே இப்போ இவங்களுக்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லையா. அப்போ சொசைட்டியை வந்து பெரிய அளவில் அது ஓரளவு அஃபெக்ட் பண்ணும் இல்லையா. அதுதான் அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து நமக்கு வந்து ஒரு ரோல் ஆஃப் மேரேஜ் இன் இன்ஸ்டியூஷன். இதில் வந்து இந்த ஒரு மேரேஜுங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு சோசியோ கல்ச்சரல் என்வரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட் சிஸ்டம் இன் தி சொசைட்டி. கேஸ்ட் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து சமூகத்தில் இந்த சாதி அமைப்பு முறை இருக்கு இல்லையா, அதுவும் நிச்சயம் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு கஸ்டம்ஸ், பிலீவ்ஸ் அண்டு வேல்யூஸ். கஸ்டம்ஸ்னால் மக்களினுடைய பழக்க வழக்கங்கள், அதனுடைய நம்பிக்கைகள், இது எல்லாமே வந்து சமூகத்தினுடைய மரியாதைகள், இதெல்லாம் வந்து இந்த சோசியோ கல்ச்சரல் என்வரான்மெண்ட்டை இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து demographic factors which includes the size, compositions, literacy level, distributions and mobility of the populations. னுடைய அளவு, நெக்ஸ்ட் கல்வி அறிவு, அப்புறம் அது இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மற்றும் மக்கள் தொகை அடர்த்தி ஓகே. இது எல்லாமே வந்து இந்த மக்கள் தொகை அதாவது பாப்புலேஷன் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த சோசியோ கல்ச்சரல் என்வரான்மெண்ட்டை இது பண்ணும். அதாவது இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால்தான் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு எக்கனாமிக்கலுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். அப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது சொசைட்டிங்கிறது பிஸ்னஸில் ஒரு அங்கம், அதாவது வந்து பிஸ்னஸுக்கு வந்து சொசைட்டிங்கிறது ஒரு அங்கமாக இருக்கும் ஓகே. அதான் லைஃப் ஸ்டைல் ஆஃப் பீப்புள் அண்ட் த டேஸ்ட் லைக் த ப்ரிஃபரன்ஸு, அதாவது மக்களுடைய இந்த வாழ்க்கை முறை, அவர்களுடைய அந்த சாப்பாடு, இதுகளுடைய சுவைகள், விருப்பங்கள் மற்றும் அதுக்கெலாம் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமை போன்றவை ஆகும். இதெல்லாமே சோசியோ கல்ச்சரல் என்வரான்மெண்ட்டு ஓகேயா. இது எல்லாமே வந்து எவ்வளவு சிஸ்டம், இந்த எல்லாம் பார்த்தது எல்லாமே என்வரான்மெண்டல் சிஸ்டம் சப்போர்ட்டாக இருக்கணும். சப்போர்ட்டாக இருந்தால் இது நல்லா இருக்கும், இந்த பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இல்லையா, அதுதான் முக்கியம். அப்போ என்வரான்மெண்டல் அப்படிங்கிறது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. அதாவது பிஸ்னஸை பொறுத்தவரை சொசைட்டிங்கிறது ஒரு முக்கியமானது, அதாவது சொசைட்டியில் பிஸ்னஸ்ங்கிறது ஒரு அங்கமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகேயா. பொலிட்டிக்கல் அண்டு லீகல் என்வரான்மெண்ட்டு. பொலிட்டிக்கல்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், இது அரசியல் மற்றும் லீகல் என்வரான்மெண்ட் சட்ட சூழல், இது கட்டாயம் இல்லையா. இது வந்து ஃபேவரபுளாக இருக்கணும் எக்கனாமிக் சிஸ்டம், எக்கனாமிக்கோடைய இது ஆக்டிவிட்டீஸ்க்கு இது ஃபேவரபுளாக இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. சட்ட முறை இருக்கணும், பொலிட்டிக்கல் அரசியல் அமைப்பு முறை எல்லாம் ஃபேவரபுளாக இருந்தால் நல்லா இருக்கும். அதைத்தான் பார்க்க போகிறோம். த framework for running a business is given by the political and legal environment. The success of a business lies in its ability to adapt and sustain to political and legal changes. The legislative, executive and judiciary are the three political institutions which directs and influence a business. The major elements of legal and political environment are. இது வந்து இப்போ இதை கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம் ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.